இல்லை அவரு தேர்தல் நிதிக்கு பெரிய தொகை வாங்கினார் திமுக. 8 தொகுதிக்கு 30 கோடி ரூபாய், 270 கோடி ரூபாய் வாங்கினார். 270 கோடி ரூபாய் வாங்கியதை நாங்க புது வழியில சொல்லுவாங்க. பனையூர் பாபை வச்சு சொல்ல வைப்பாங்க. ஆளூர் ஷானவாசி இப்போ திமுக வருகிற தேதியை திமுக தான் தீர்மானிக்குது. இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் திணறுகிறார் திரும்ப. இல்லைங்க, நான் வாங்கின காசுக்கு விசுவாசமா இருக்கேன், வாங்கின காசுக்கு விசுவாசமா இருக்கேன், வாங்கின காசுக்கு விசுவாசமா இருக்கேன். உடனே இவருக்கு வச்சு என்னென்ன இப்படி சொல்லியிருக்கீங்களாமா? ஆமா, அங்க வாங்கினது அங்க விசுவாசமா இருக்கு, இங்க வாங்கினது இங்க விசுவாசமா இருக்கு. இது அவருடைய நிலை. ஒரு தலித் இளைஞர்கள் இல்லை, எல்லாம் கிளம்பி தாவேக்கா போயிட்டு நிர்வாகிகள் மட்டும் கொஞ்சம் பேர் வச்சிருக்காரு. இப்ப இவருடைய இந்த தடுமாற்ற அரசியல் இன்னைக்கு நேரத்தில் கருணாநிதியிடம் கற்றுக்கொண்டது அது ஒன்றுதான். அவர் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை, உனக்கும் கூட்டாளி எனக்கும் கூட்டாளி. திமுகவை எதிர்த்தே வளர்ந்தவன் பல கட்சி இருக்கு. திமுகவை ஆதரித்து அழிந்து போனதுக்கு ஒரே கட்சி அண்ணன் திருமா தான்.